மாமா மாமா இந்த வாழைக்கா. இல்ல ஏன் என்னல வாழைக்கா எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வாரிய? மாமா ஜெனோலினுக்கு ஒரு டவுட்டா. ஜெனோலினுக்கு டவுட்டா? ஜெனோலினுக்கு இப்ப என்ன டவுட்? மாமா எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட தெரியுமா? வாழைக்கால பச்சா அதான் நான் சூப்பரா போடுவேனே. சரி இந்த வாழைக்காவை வச்சு இன்னைக்கு ஜெனோவுக்கும் ஜெனோலினுக்கும் சூப்பரா ஒரு பச்சி போட்டு கொடுப்போமா? அதுக்கு முதல்ல 2 வாழைக்காவை வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்த வாழைக்காவை நல்லா பொடி பொடி ஸ்லைஸா இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். ஊட்டியா மரத்தண்ட மைது என்ன இப்படி குளிருது? ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்க வீடியோ பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஒரு பவுல்ல கொஞ்சம் பச்சி போண்டா மிக்ஸையும் தேவைக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பச்சி மாவு ரெடி ஆயிரும். ஃபைனலா நல்லா சீவி எடுத்த வாழைக்காவை மாவுல மிக்ஸ் பண்ணி ஆயில்ல போட்டு பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணா போதும் சூப்பரான பச்சி சுட சுட ரெடி ஆயிரும். வாழைக்கால மட்டும் பச்சி போட்டா காணாது, எனக்கு அப்பள பச்சியும் வேணும்னு ஜெனோலின் கேட்டதுனால அப்பளத்தை நல்லா மாவுல பெரட்டி எண்ணெயில போடுற கேப்புக்குள்ள கஷ்டப்பட்டு பொரிச்செடுத்த பச்சி எல்லாம் ஜெனோலின் ஒண்ணு அமுக்கவும் ஆரம்பிச்சுட்டா. ஃபைனலா அப்பள பச்சியும் பொரிச்சு எடுத்துட்டு என்ன பச்சி பொரிக்க விட்டுட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்த ஜெனோலின் கொண்டு போய் கொடுத்தேன். சூப்பரா இருக்கு.